Hi everyone, welcome to Barvin Kitchen. நம்ம இன்னைக்கு வந்துட்டு தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் புளி வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சிருக்கேன். நார்மல் ரசத்துக்கு புளி எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமா எடுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா 1 கப் தேங்காய் சொல்லியிருந்தோம். அதோட பால் வந்து அரைச்சு நான் இந்த மாதிரி பால் எடுத்து வச்சிருக்கேன். 1ஆம் பால் 2ஆம் பால் எல்லாமே சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம 1 லிட்டர் அளவு ரசம் வைக்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பெருங்காயத்தூள், அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகா, நல்ல பழுத்த தக்காளியா 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 முழு பூண்டு இந்த மாதிரி நான் தொலி எடுக்காம எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், மல்லி இலை, அப்புறம் வந்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வேணும். இப்போ நம்ம வந்துட்டு மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல நம்ம சொல்லியிருந்த 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே ஃபைன் பவுடர் ஆக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒன்றும் பாதியுமா பொடிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ இதை வந்து நம்ம தேங்காய் பாலில் சேர்த்துடலாம். நான் இந்த ரசத்தோட மசாலா அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கிறேங்க. வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பேஸ்ட் ஆக்கிடாதீங்க. இல்லாட்டி நீங்கள் குத்துற கல் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நச்சு. நான் இதை வந்து ஏற்கனவே வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதுலேயே சேர்த்துட்டேன். தக்காளியை வந்து நீங்கள் தேங்காய் பால்லையே கையால் பிசைகிறதா இருந்தாலும் பிசையலாம். நான் வந்துட்டு இதே மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் ஆக்கி எடுக்கலை, ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1 பாதியமாக அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இந்த தேங்காய் பாலில் சேர்த்துடலாம். தக்காளியும் தேங்காய் பாலில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கிறலாம். ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால். ஸோ 1/2 லிட்டர் அளவு புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கிறலாம். அதையும் இந்த தேங்காய் பாலில் சேர்த்துருங்க. நம்ம புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அது கூட பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். நான் வந்து இந்த மிக்சியில் அரைச்ச இந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து நான் அந்த மாதிரி சக்கை மாதிரி எடுத்தேன். அப்புறம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போதும். அது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பெருங்காயத்தூள் சொல்லியிருந்தோம். அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்தாச்சு. நல்லா கடுகு வெடித்து வரவும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து நம்ம ரசத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம மிக்சியில் பொடிச்சு எடுத்தோம்ல அதோட சக்கையெல்லாம் இதில் எண்ணெயில் போட்டு வதக்கணும். ஏன் நான் அந்த சக்கை எடுத்து வதக்குறேன்னா டைரெக்டாக வந்து மஞ்சள் தூள் நீங்கள் எண்ணெயில் போடும்போது ஒரு மாதிரி தீஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அதிலிருந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாயோட சக்கையெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். அந்த மஞ்சளும் தீஞ்சு போகாது, அதோட கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு அதோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் வதக்கி விடுவோம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், அந்த வெங்காயம், சீரகம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண கலவை இருக்குல்ல அதை வந்து இதில் ஊற்றி வந்துட்டு வழக்கம் போல் நம்ம ரசத்துக்கு எப்படி சுற்றி பபுள் வருமோ அது மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம்ல அதே மாதிரி தான் தேங்காய் பால் ரசத்துக்கும் நம்ம வந்து சுற்றி பபுள்ஸ் மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் ரசம் வந்து கண்டிப்பாக வந்து கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சா வந்து அதோட தேங்காய் பால் தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ அதோட டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் மல்லி இலை சொல்லியிருந்தேன்ல ஒரு 1/4 கப் அதையும் போட்டு அந்த பபிள்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம தேங்காய் பால், மஞ்சள், சீரகம், மிளகுலாம் சேர்த்துருக்கறனால நமக்கு நெஞ்சுச்சளி உள்ளவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது. இதை வந்து அடிக்கடி இல்லைனாலும் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்காது. பர்வின் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.